ஏய் என்னடா மகா நடிப்பா இருக்கு. உலக மகா நடிப்பா இருக்கு. விக்ரம பொறுத்தளவு என்ன அப்டின்னா, பார்வதி ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு வில்லன் கேட்டகரில வந்து அவங்கள வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து டைட்டில தூக்கிட்டு போயிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவர் மனதளவுல நெனச்சுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அதனால தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பிரஜன பொறுத்தளவு, "ஏய் என்னடா இது? அவங்களோட இத துண்டிக்கிறீங்க" அப்டின்ற மாரி சொல்றாரு. சாண்ட்ராவோட நட்பு வந்து நான் துண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்டா நல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உள்ள வந்துட்டு வெளியில போகும்போது வந்து பிரிஞ்சு போயிருவாங்கன்றத பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ வந்து நெறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்சா ஹைப் இருந்துச்சா ஹைப்ப கூட தட்டி விடுங்க. உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதாவது இந்த செகண்ட் ப்ரோமோ வந்து அத பத்தி நம்ம பேசுவோம். இன்னும் நெறைய விஷயங்கள பத்தி நம்ம பேசுவோம். செகண்ட் ப்ரோமோல காண்பிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி இன்னைக்கு ஒரு கன்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதோட இவங்களோட நட்ப வந்து நீங்க தொடரணும். அதாவது இவங்களோட நட்ப வந்து நீங்க துண்டிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, விக்ரம் அவர்கள் ஒரு விஷயத்த பண்றாரு. அதாவது பார்வதியோட நட்ப மட்டும் தொடரவே கூடாது. துண்டிக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப ரம்யாவ பொறுத்தவரை அவங்களும் பார்த்தீங்கன்னா, பார்வதியோட நட்பு எனக்கு வேணும் அப்படின்ற மாரி வந்து தொடரணும்னு சொல்றாங்க. இதுல பிரஜன் தான் எக்ஸ்ட்ரானரியா சாண்ட்ராவோட நட்ப வந்து பார்த்தீங்கன்னா, துண்டிக்கணும்னு நெனைக்கிறேன். என்னது வெளிலயா? உள்ளயா? அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் நம்பவே நம்பாதீங்க. இல்ல சார் வீட்டுக்குள்ள தான் சார் அப்படின்ற மாரி வந்து ஒரு பூசி மொழிவிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து ஓவராலா பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பார்வதியோட நட்பு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நபர்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, 24/7 நம்ம பார்த்தா நம்மளுக்கு தெரியும். பார்வதியோட நட்பு வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 4வது சீசனா இருக்கட்டும், 6வது சீசன் ஒரு சீசன்லலாம் பார்க்கும்போது, வில்லன் விசஸ் தி ஹீரோ அப்படின்ற மாரி போகும். ஆரி விசஸ் பார்த்தீங்கன்னா, பாலாஜி முருகதாஸ் போகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசன்லயும் வந்து ஒரு வந்து ஹீரோ ஒருத்தர் வந்து எமர்ஜ் ஆவார். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லனா எமர்ஜ் ஆவார். இது திவாகர் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி பண்ணிட்டு, சர்ச்சைகள்ல சிக்கிக்கிட்டு, தலைவன் வந்து ப்ரோமோல ஓட்டிக்கிட்டு இருந்தாப்ல. அவர் வந்து பார்வதி கூட வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதியால வந்து எப்படியோ வந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. அவர் வெளியில போன பிறகு, பார்வதி சிங்கிள் ஆளா வந்து தனிக்க விடப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ள இருக்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கனியா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்வதி எங்க சான்ஸ் கிடைக்கணும், நம்ம பார்வதிய அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப விக்ரம் அதுல வந்து ஒரு படி மேல போயிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு கேட்டா, ஐயோ பார்வதி பக்கமே நான் போக மாட்டேன்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப கேட்டா பார்வதி வந்து ஒரு வில்லனா வந்து ப்ரொஜெக்ஷன் பண்றாரு. அப்பனா தான் இவர் வந்து ஹீரோவா பாத்தீங்கன்னா எமர்ஜ் ஆக முடியும். எல்லா ஃபோக்கஸ் வந்து இவர் சைடு திரும்பும் அப்படின்றதுக்காக பார்வதி வந்து அடிக்க பாக்குறாரு. அதுதான் அவரோட ஃபுல் பிளானா இருக்கு. இந்த டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா பார்வதியை நம்ம நல்லாவே பார்த்தோம். எந்த அளவு அவரால ட்ரிகர் பண்ண முடியுமோ ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாரு. இதுல அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த டீமன் டாஸ்க் வரும் அப்படின்ற மாதிரி கருத்துக்களுமே போயிட்டு இருக்கு. என்ன டாஸ்க் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிடுறேன். அதனால வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் வந்து அட்ரஸ் பண்ண பாக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் வந்து நீங்களே பாருங்க பிக் பாஸே இதுக்கு வந்து வழிவகுப்பாரு. பார்வதிக்கு அகைன்ஸ்டா இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டீமோனா ஆக்கிடுவாரு. பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஏஞ்சலா ஆக்கிடுவாரு. சப்போஸ் வந்து ஏஞ்சலா வந்து பார்வதி இருந்தாங்க அப்படின்னா, விக்ரம் வந்து டீமன் அப்படின்னு இருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து சலசலப்புகள் வந்து அதிகமாகும். அப்படியே வந்து ஸ்வாப் ஆகும், திரும்பி மாறுவாங்க. அப்போ பார்வதி வந்து ரிவென்ஜ கட்டும். என்னைய பொறுத்த வரைக்கும் பார்வதி அடுத்த வாரம் ஃபுல்லா வந்து எஃப்ஜேவ டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு. நீங்களே பாருங்க சர்வைவர்ன்ற ஒரு ஷோ அதுல வந்து பிக் பாஸ் லெவலுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆள் இல்லாத காட்டுக்குள்ள அந்த கண்டென்ட் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, பார்வதி அவர்கள் தான் வந்து சர்வைவர் ஷோல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது அவங்க சும்மா விடுவாங்களா? எப்போதும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து அவங்கள்ட்ட இருந்து மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. என்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் அவங்க குறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அந்த ட்ரிகர் பண்றதுக்காக வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் விடுறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இருந்தாலுமே இந்த விக்ரம், கனி இவங்களோட கூட்டணி, எஃப்ஜே இவங்களோட எல்லாம் கூட்டு சேர்ந்து வந்து அடுத்த வாரம் ஃபுல்லா பார்வதி அடிக்க தான் போறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போறோம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.